வணக்கம். வெல்கம் டு அஸ்வினி அஸ்ட்ராலஜி. திஸ் இஸ் லலிதா. இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம்னா, அக்ஷய திருதியை வழிபாடு. ஃபர்ஸ்ட் அக்ஷய திருதியை எப்ப வருதுன்னா 20/4/2026, அதாவது வர திங்கட்கிழமை நமக்கு அக்ஷய திருதியை. அன்னைக்கு நம்ம வாங்க வேண்டிய பொருள் என்னன்னா, மஞ்சள், உப்பு, அரிசி இருந்தது அப்படின்னா அரிசியும் வாங்கிக்கலாம். இல்ல உங்க வீட்டுல வந்து மளிகை பொருட்கள் ஏதாவது வாங்கணும்னா அதுவும் நீங்க வாங்கிக்கலாம். அதுல அரிசி, வெல்லம், நவதானியங்கள், துவரம் பருப்பு அதெல்லாம் வந்து வாங்கணும் அப்படின்னா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. அன்னைக்கு மெயினா வாங்க வேண்டியது 2 பொருள் தான், மஞ்சளும் உப்பும். உப்புல கல் உப்பு வந்து ரொம்ப சிறப்பு. இந்த பொருட்களை வாங்கி வச்சுக்கோங்க. தங்கம் வந்துட்டு வாங்கணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது. வாங்க முடிஞ்சவங்க வாங்கிக்கோங்க, முடியாதவங்க விட்டுடலாம், ஒன்றும் வந்து தப்பு கிடையாது. அடுத்தது வழிபாடு எப்படி பண்றதுன்னா, மகாலட்சுமி தேவியோட படம் எடுத்து வச்சுக்கோங்க. மகாலட்சுமி தேவியோடைய படம் இல்லாதவங்க உங்க வீட்லயே வந்துட்டு பூஜை அறையில் இருக்கும் இல்லையா, பூஜை அறையிலேயே நீங்க வந்து இந்த வழிபாடு பண்ணலாம். வழிபாடுக்கு வேண்டிய நெய்வேத்தியம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் வெற்றிலை பாக்கு, வாழைப்பழம், தேங்காய், அடுத்தது பழங்கள். உங்களால என்ன பழம் வாங்க முடியுதோ அன்னைக்கு வாங்கி பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து நெய்வேத்தியமா யூஸ் பண்ண போறோம். அடுத்தது மகாலட்சுமி படத்துக்கு கீழேயோ இல்லைன்னா உங்க வீட்டு பூஜை அறையிலேயே நீங்க அன்னைக்கு வாங்கின மங்கள பொருட்கள்ல மெயினா என்னென்ன பூஜைக்கு வைக்கலாம்னா, நம்ம வந்து மஞ்சள், உப்பு, அரிசி, வெல்லம், நவதானியங்கள் வாங்கியிருந்தீங்கன்னா நவதானியங்கள் வைக்கலாம். தங்கம் வாங்கியிருந்தீங்கன்னா தங்கம் வைக்கலாம் பூஜைக்கு. வாங்கலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, விட்டுடலாம். நீங்க இந்த பூஜை பண்றப்போ லலிதா சகஸ்ரநாமம் இல்லைன்னா மகாலட்சுமி அஷ்டகம் ரெண்டுல ஏதாவது ஒண்ணு நீங்க வந்து பாடலாம், படிக்கலாம், இல்ல கேட்கலாம். சரிங்களா? இந்த 3ல ஏதாவது நீங்க பண்ணலாம். கேட்கறதுக்கு யூடியூப்ல போட்டாலே உங்களுக்கு வந்து லலிதா சகஸ்ரநாமமும் மகாலட்சுமி அஷ்டகமும் ஃபுல்லா வந்துட்டு உங்களுக்கு வந்து யூடியூப்லயே வரும். அது மாதிரி நீங்க வந்துட்டு பூஜை பண்றப்போ போட்டு கேட்டுக்கோங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம நெய்வேத்தியமும் வச்சாச்சு, வழிபாடு பண்ற முறைகளும் பார்த்தாச்சு. வழிபாடு பண்றதுக்கு டைம் பாத்தீங்கன்னா காலையில 6:30 to 7:30 நல்ல ஃபர்ஸ்ட் வந்து இந்த டைம் ரொம்ப நல்லா இருக்கு. அதுக்கு அடுத்தது 9 to 10:30 வந்து ரொம்ப நல்லா இருக்கு. மதியானம் 12 மணிக்கு மேல நமக்கு வந்து திதி வந்து கிடையாது. அதனால காலையில பூஜை பண்றது ரொம்ப சிறப்பு. நீங்க வந்துட்டு மங்கள பொருட்களை காலையிலேயே வாங்கி வச்சுக்கோங்க, இல்ல முன்னாடி நாள் ஈவினிங் கூட வாங்கி வச்சுக்கலாம். ஏன்னா முன்னாடி நாள் மத்தியானத்துல இருந்து உங்களுக்கு திதி வந்துடுது. அதனால நீங்க முன்னாடி நாள் ஆஃப்டர்நூனுக்கு அப்புறம் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சுக்கிட்டு நீங்க வந்து பூஜைக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா, நம்ம தானம் கொடுக்க வேண்டிய பொருட்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா, நவதானியங்கள்ல ஏதாவது வந்து உங்களால முடிஞ்சது ஒரு 2 பேத்துக்கோ 3 பேத்துக்கோ கொடுங்க, இல்லைன்னா ஒருத்தருக்காவது கொடுங்க. இல்லைன்னா நீங்க வந்துட்டு ஏதாவது சமைச்சு உணவுப் பொருட்கள் சமைச்சு வச்சிருப்பீங்க இல்லையா, அதை வந்துட்டு யாராவது ஒருத்தருக்காவது தானமா கொடுங்க. இல்லைன்னா யாருக்காவது உணவுப் பொருட்களுக்கு வேண்டிய உதவி செய்யலாம். நிறைய பேருக்கு 4-5 பேருக்கு பண்ண முடியல அப்படின்னா கூட ஏதாவது ஒருத்தருக்கு பண்ணீங்கன்னா அதுவே வந்துட்டு ரொம்ப சிறப்பு. ஏன்னா நம்ம என்ன பண்றோங்கிறது மனசார பண்ணுனா போதும். எத்தனை பேருக்கு பண்றோம் அளவெல்லாம் தேவை கிடையாது இல்லைங்களா? ஒருத்தருக்கு பண்ணாலுமே நம்ம வந்துட்டு மனசார பண்ணீங்கன்னா அது வந்துட்டு கடவுளை போய் சேரும். இதுதான் வந்துட்டு நம்ம இன்னைக்கு பார்த்த முறைகள், வழிபாடு மெத்தட் எல்லாமே பார்த்தாச்சு. இதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.